நாமக்கல் கிழக்கு மாவட்டங்க. 2009ல இருந்து பாரதிய ஜனதா கட்சியில நான் பயணித்து வந்துருக்கேன். மாவட்ட பொறுப்பு, மண்டல் தலைவர், நாமக்கல் ஒன்றிய மண்டல் தலைவர், மாநிலத்துல மாநில பொறுப்புல 6 வருஷம் பயணிச்சேன். இப்ப சமீபத்துல ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவரா பயணிச்சேன். இப்ப நாங்க ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு மாற்றம் ஒன்றே நிலையானது ஒன்று. அதுக்காக மாற்றத்தை தேடி நாங்க தலைவர் அண்ணாமலை பாதையில செல்கிறோம். அவரோட அமைப்பில் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த தொண்டு நிறுவனத்துல இணைந்து பணி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்களே தேடி போறோம். அதனால எங்களோட தாய் என்னதான் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி எங்களை வளர்த்துனாங்க. அங்க முறை பிரகாரம் லெட்டர் கொடுத்துட்டு நாங்க விடை பெறுகிறோம். எங்களோட குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. எங்களோட முயற்சியில எங்களோட கூட இணைஞ்சு 30க்கும் மேற்பட்டவர்கள் வராங்க. பிரச்சார பிரிவு, ஆன்மீக பிரிவு, நாமக்கல் ஒன்றியம் மற்றும் அணியில இருந்து எல்லாருமே ராணுவ பிரிவு உட்பட ராணுவ பிரிவு எல்லாருமே வர்றாங்க. கிளை தலைவர்கள், சக்தி கேந்திரங்கள் அனைத்து பொறுப்புல இருக்கிறவங்களே வெளியே வரோங்க. வெளியே நாங்க அண்ணாமலையோட வேதர் லீடர்ஸ் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தினோட சேர்ந்து பணி செய்யறதுக்கு வந்திருக்கோம். யாரு தலைமையில எங்க தலைவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே தலைவர்கள் தான். அதனால எல்லா தலைவர்களும் சேர்ந்து நாங்க போய் விலகுறோம். மாவட்ட நாங்க ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவருங்க. அண்ணன் பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர், ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலாளர், ஆன்மீக பிரிவு அமைப்பாளர், ராணுவ பிரிவு மாவட்ட தலைவர், அது மாதிரி எல்லாருமே. யாருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு தொண்டு களப்பணி மட்டும்தான். எங்க தலைவர் எங்க தலைவர் சொன்னது உறுப்பினர் சேர்க்கை மட்டும்தான் எங்களோட இலக்கு. நாங்க அதை மட்டும் பயணிக்கிறோம். யாருக்கு இந்த பொறுப்புன்னு அறிவிக்கலைங்க, அண்ணாமலைஜி அறிவிக்கலைங்க. பாஜக எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்க எங்களுக்கு அது தெரியலைங்க. எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்கன்றது இல்ல. எங்களோட டீம்ல 30க்கும் மேற்பட்டவர் நாங்க இருந்து விலகுறோம். எங்களுக்கு யாரும் போக வேண்டாம்னு சொல்லல, தடுக்கவும் இல்ல, விருப்பமும் சொல்ல. அதனால இது எங்களோட சொந்த விருப்பத்தின் பேர்ல யாரோட இதுலயும் இல்லைங்க. பூபாதையில இருந்து விலகி சிங்கப்பாதையில நாங்க பயணம் பண்ண தொடங்குறோங்க. அண்ணாமலைஜி தலைமை ஏத்துக்கிட்டு அவரோட சிங்கப்பாதையில நாங்க பயணம் பண்ண தொடங்குறோம். எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமை தேவைங்க. இல்ல இப்ப நாங்க ஆளுங்கட்சி மத்திய அரசு இல்லைங்க. நாங்க வருங்கால ஆளுங்கட்சி ஆகிறதுக்கான ஒரு தலைவர் பின்னாடி போறதுக்கு விருப்பப்பட்டு நாங்க போறோம். மன வருத்தம் இல்லைங்க, கொஞ்சம் இருக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் இத்தனை வருட காலங்களாக நாங்க பயணிச்சோம். எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஆனா ஒரு மாற்றத்தை தேடி நாங்க போறோம். எங்களோட சங்கதிக்கான ஒரு நல்ல ஒரு லீடர், நல்ல ஒரு சித்தாந்தத்துல ஒரு தலைவர் பின்னாடி போறோம். அது ஒரு பெருமையா இருக்கு. குஜராத்ல எப்படி நரேந்திர மோடி குஜராத்ல ஒரு வளர்ச்சி திட்டத்தை உணர்ந்து முன்னெடுத்து போனாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தலைவர் அண்ணாமலை தான் தேவை. அதுக்காக தான் நாங்க வீதி லீடர்ஸ்ல நாங்க பயணிக்கிறோம். இப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு தலைவர் பின்னாடி எங்களுடைய அண்ணாமலை சிங்கம் அண்ணாமலை பின்னாடி எங்களுடைய பாதை தொடரும். என் பேர் ரோஹிணிங்க. அண்ணன் பேர் சிவகுமார் ஜெயராஜ். அண்ணா ராணுவ பிரிவு தலைவர் பாத்தீங்கன்னா நந்தகோபால் அண்ணன், சத்யா, ஆன்மீக பிரிவு செல்வம்.